ஏவிபிக்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்கிய இந்தியா அம்பலப்படுத்தும் பிக்கு. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 கருணாவின் ஈச்சியடி பண்ணையில் மீட்கப்பட்ட சடலங்கள். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இந்தியா 300 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குறித்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினர் அண்மையில் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த பயணத்தின் போது இந்திய அரசாங்கத்தின் பல முக்கிய தரப்பினரை சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க பேச்சுக்களை முன்னெடுத்தார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு இந்தியாவிடமிருந்து 300 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் தனக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் இந்த தகவலின் உண்மைத்தன்மையை தேசிய மக்கள் சக்தியினர் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான 2 வழக்குகள் தொடர்பில் தமிழகத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு பிரிவினரால் கடந்த சனிக்கிழமை இவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தின் 11 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அரபி வகுப்புகளினூடாக மாணவர்களை தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஊக்குவிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு மற்றும் தமிழகத்தில் இஸ்லாமிய அரசு ஆட்சேர்ப்பு ஆகிய வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. மெட்ராஸ் அரபிக் கல்லூரி மற்றும் கோவை அரபிக் கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்த இடங்களிலேயே இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது பல நவீன தொழில்நுட்ப கருவிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான கனேடிய தூதரகத்தின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது இன்று கொழும்பில் உள்ள கனேடிய தூதுவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கனேடிய தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் டேனியல் வோட், அரசியல் அலுவலர் கணேசநாதன் சாகித்யனன் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக ஸ்ரீதரன் எம்பிக்கு வாழ்த்துரைத்த தூதுவர் ஈழத்தமிழர்களின் அரசியல் நலன் சார்ந்து முன்னெடுக்க உள்ள செயற்பாடுகளுக்கு தம்மாலான பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமோகமாக வெற்றியீட்டுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் புதிய சாதனையுடன் ரணில் தேர்தலில் வெற்றியீட்டுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டார் என்ற சாதனையுடன் ரணில் ஜனாதிபதி பதவியில் மீண்டும் அமர்வார் என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒப்பீடு செய்யக்கூடிய உலக தலைவர்கள் எவரும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோரை விடவும் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே உலகிற்கே தலைவர் என வஜிர அபேவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்றவுடன் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை தோற்கடிக்க முயற்சிக்கின்றனர். ஏனெனில் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அச்சம் கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். 15-20 ஆண்டுகளுக்கு ஆட்சியை பெற்றுக்கொள்ள எவரும் முயற்சிக்க வேண்டாம் என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் பொது மன்னிப்பின் விடுதலையான நிலையில் தொடர்ந்தும் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாந்தனை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கான உத்தரவு ஒரு வார காலத்தில் வெளியாகும் என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக தன்னை விடுதலை செய்ய கோரி சாந்தன் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த வேளை மத்திய அரசின் சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது
சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இலங்கை அரசாங்கம் அனுப்பிய ஆவணங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழக அரசாங்கம் அனுப்பிய ஆவணம் இன்னமும் மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு ஒரு வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தினால் இலங்கையின் பொருளாதாரம் இன்று சாதகமான நிலையை எட்டியுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது தொடர்ச்சியாக எரிபொருள் வழங்கப்படுகின்றது. எரிவாயு வரிசைகள் இல்லை. தடையற்ற மின் விநியோகம். அரச ஊழியர்களுக்கு குறித்த திகதியில் சம்பளம் வழங்கப்படுகின்றது எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீனாவுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் என இந்தியாவிடம் கூறவில்லை. அது பற்றி பேச்சு நடத்த நாமும் முற்படவில்லை. எனினும் பிராந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் விடயங்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்பதை நாம் கூறினோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட விஜித ஹேரத் கூறியவை வருமாறு: இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனான சந்திப்பின் போது அரசியல், பொருளாதாரம் உள்ளிட்ட காரணிகள் பற்றி பேசப்பட்டாலும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பிலேயே கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. பூகோள அரசியல் போட்டியால் பிராந்திய பாதுகாப்புக்கு சிற்சில அச்சுறுத்தல்கள் உள்ளன. இது தொடர்பில் அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தரப்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது எமது நாட்டின் இறைமை பாதுகாத்து கொண்டு பிராந்திய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என நாம் கூறினோம். மட்டக்களப்பு வாழைச்சேனை ஈச்சையடி பகுதியில் மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரான் பேரல்லாவெளி பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் கருணாமானுக்கு சொந்தமான பண்ணையில் வயல் வேலைக்காக நின்ற 2 இவ்வாறு மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளனர். சின்னனுரை சோலை குடும்பிமலை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய நபரும் அவரது மருமகனான புலிபாய்ந்த கல்லைச் சேர்ந்த 21 வயதுடைய நபரும் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த பண்ணையை வாழைச்சேனையைச் சேர்ந்த ஒருவர் குத்தகை அடிப்படையில் நிர்வகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.